இந்த ஒரு பிடிஎஸ் பார்த்து தாங்க நான் ஏமாந்து போயிட்டேன் சத்தியமா. அட போங்கப்பா! இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் சீர் செய்கிற மாரி இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் கொஞ்சம் ஏமாந்து போயிட்டேன். ஸோ நான் நேற்றுக்கு ஃபுல்லாக செம்ம ஹாப்பி. அந்த ப்ரெக்னென்சி ட்ராக் வரப்போகுது, செம்ம ஜாலியில் இருந்தேன். ஆனால் மார்னிங் எபிசோட் பார்த்து அப்படியே மனசு உடஞ்சி போயிடுச்சு. அட என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க இல்லையா, கல்யாணமே நடக்கலை, இது ஒரு ட்ராமா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எபிசோட் ஒன்று பேசுவாங்க. சாரதாம்மா சொல்லிட்டே இருங்க, உங்களுக்கு எனக்கு பின்னாடியே ஒரு ட்ராக் காத்துட்ருக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது உண்மை கல்யாணமா இல்லை பொம்மை கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. பிகாஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா அது உண்மை கல்யாணமாக தானே ஆயாகணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சாரதாமான்ட்டு எனக்குள்ளே ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்து தாங்க நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன். ஸோ நம்மளை ஏமாற்றிட்டாங்கங்க, இந்த பிடிஎஸை பார்த்து நம்ம ஏமாந்துட்டோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்துச்சு. ஆனால் நம்ம எம்என் டீமை நம்பக்கூடாது இல்லையா, அதனால ஒரு பக்கத்தில் நம்ம இன்னொரு பக்கம் இன்னொரு இது எஸ் ஆர் நோ சாய்ஸ் இது இல்லைன்னா அதுன்னு அப்படின்னு வச்சுருக்கணும். பட் இது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் ரொம்ப மனசில் ரொம்ப ஆசை வளர்த்துட்டேன்னா எபிசோடில் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்துச்சு. இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் நிறைய பேருக்கு வந்திருக்கோம். கண்டிப்பாக வீக்கா ஃபேன்ஸ், ஒட்டுமொத்த ஃபேன்ஸ் மனசுமே இன்னைக்கு உடச்சிட்டாங்க. இனிமேல் எங்களுக்கு செலிப்ரேஷனே வேணாண்டா, இனிமேல் நாங்கள் செலிப்ரேஷன் கேட்போம், எங்கள் வயலன் செலிப்ரேஷனே வராது. இப்போ ரீசெண்டாக ஏதோ இதில் கூட நான் பார்த்தேன், 6 மாதத்துக்கு அப்புறம் செலிப்ரேஷன், எல்லா சீரியலுமே மந்த்லி செலிப்ரேஷன் வைக்கிறாங்க. இந்த ஒரு சீரியல் தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது காவேரி பர்த்டேக்கு அப்புறம் அகைன் இப்போ தான் செலிப்ரேஷன் நடக்குது மகாநதியில். அந்த செலிப்ரேஷன் நல்லபடியாக தான் போச்சு. அப்பயுமே நமக்கு பக்கன்றது வெளில வந்துடுவாங்கன்னு சொல்லி பக்கன்றது பட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. பட் இங்கே ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக பேசினேன் நானே, கண்டிப்பாக ஒரு ஹோப் இருக்குது, அத்தை இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொல்லி கடைசியில் நீங்கள் என்னங்க ஹோப் வைக்கிறீங்க, நாங்கள் முடிச்சு விட்றாங்க உங்கள் ஹோப்பை அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டாங்க. மொத்த சொல்லி முடிச்சு விட்டாங்க இன்றைக்கி எபிசோடில். அதுதான் கொஞ்சம் வருது. இதுக்கு நீங்கள் செலிப்ரேஷன் இனிமேல் நீங்கள் மந்த்லி ஐயோ இப்போ எங்களுக்கு செலிப்ரேஷனே வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என் மனசு தோணுச்சு எபிசோட் பார்க்கும்போது. சரி விடுங்க, இதை பார்த்து ஏமாந்துட்டோம், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் இதுக்கு அடுத்த ட்ராக் ஒன்று இருக்குது. காவேரி பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி ட்ராக்கு. ஸோ அந்த ஒரு இதை எப்படி சாரதாம்மா ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் சாரதாமா எப்படி முடிவு எடுக்க போகிறாங்க, ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லாட்டியும் போக போக வயிறு காமிச்சு கொடுத்துரும் இல்லையா, அப்போ எப்படி எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பாங்க அப்படின்னு நான் பார்க்கணும். சாரதாமா அப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறதே நான் பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷன் இதுக்கு மேலே இறங்க முடியாதுங்க, அந்த லெவலுக்கு இறங்கி வந்தார். இன்றைக்கி காவேரி அந்த இடத்துல விஜய் பண்ணது அந்த உண்மையை சொல்ல வந்தது, 4 பேருக்கு முன்னாடி அந்த கான்டாக்ட் பற்றி பேச வந்தது. அவர் வாலண்டியராக சொல்லணும்னு வரல, அவர் முரசையை வந்தார், விட்டுருந்துருக்கலாம். ஆனால் அது என்ன அவங்க வாயை கிளறி அவங்கள உசுப்பேத்தி பார்த்திங்கன்னா உடம்பு ரணகலமாக்கி அவரை சொல்ல வரந்துறாங்க. அது எப்படி தாத்தா வேணாவா கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு போயிட்டாங்க. பட் எனிவேஸ் நம்பிக்கை விடாதீங்க வீக்கா ஃபேன்ஸ். இதுக்கப்புறம் ப்ரெக்னென்சி ட்ராக் இருக்குது, அதில் இந்த மாதிரி சம்பவம்லாம் வருதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதில் எது ஹாப்பியான ட்ராக் கொண்டு வராங்களா இல்லை அதுலேயும் சொதப்புற மாதிரி கொண்டு போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.